வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணியோட ஆளுங்க ரேசிங் பண்ண முத்து சேசிங் பண்ணி அவங்கள பிடிச்சி கிருஷ்ண மீட்டுடுறாரு. 3 பேர்ல ஒருத்தன் அவங்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவனை பிடிச்சி அடி வெளுத்து, டேய் யார்டா நீங்க, எதுக்குடா அவனை கடத்துனீங்க அப்படின்னு கேட்க அவன் தடுமாறிட்டு அந்த பையனை கொண்டு போய் மதுரையில ஒரு ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு தான் கடத்தணும்னு சொல்றான். யாருடா கடத்த சொன்னதுன்னு மூக்குலயே குத்துறாரு. சிந்தாமணி அக்கா தான் சொன்னாங்கன்னு போட்டு கொடுத்துடுறான் அந்த குண்டை. முத்துவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சிந்தாமணி எதுக்கு இந்த வேலை பண்ணணும், சிந்தாமணியா அப்படின்னு அவரு திகச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான் அந்த குண்டை. முத்து அப்படியே அதிர்ச்சியோடவே நிக்க, முத்து அங்கிள் நாங்க நிக்கிற கிரிஷ் கூப்பிடுறாரு. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, நான் எங்கேயும் போகல, பயப்படாத. உன்னை எதுவும் அடிச்சாங்களான்னு முத்து கேட்க, இல்ல அங்கிள்ங்கிறாரு கிரிஷ். நீ ஏண்டா அவங்க கூட போன அப்படின்னு முத்து கேட்க, ஒரு பாட்டி வந்து மீனா ஆண்டி கூப்பிட்டுதா சொன்னாங்க, அதனால தான் போனேன் அப்படின்னு வாழ்க்கையில தடவையா கிரிஷ் உண்மையை பேசுறாரு. சரி வீட்டுக்கு போலாமான்னு கேட்க, கிரிஷும் கொஞ்சம் பயத்தோட தலையாட்ட, ஒன்றும் இல்லை வா ஜாலியா போலாம் வா அப்படின்னு முத்து சின்ன குண்டனை தூக்கி காருக்கு போறாரு. அண்ணாமலை தலையை சீவிட்டு எங்கேயோ பொறுப்படுறதுக்காக வர்றாரு. அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர, வாடா அப்படின்னு சொல்லிட்டு, கிரிஷு ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, தாத்தா அப்படின்னு அவரை ஹக் பண்ணிக்கிறாரு கிரிஷ். என்னடா கிரிஷ் ஒரு மாதிரியா இருக்கான், பயந்த மாதிரி இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க, கிச்சன்ல பேசிட்டு இருந்த ரோகிணியும் மீனாவும் வர்றாங்க. கிரிஷ் அப்படின்னு மீனா கூப்பிட, மீனா ஆண்டி அப்படின்னு ஓடி போய் மீனாவை ஹக் பண்ணிக்கிறாரு கிரிஷ். ஆமாப்பா ரொம்ப பயந்து போய் தான் இருக்கான் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு அவரோட பேக்கை ஓரமா வைக்க, ரோகிணி அங்கதான் நிக்கிறாங்க. ரோகிணியை பாக்குறாரு கிரிஷ். ரூம்குள்ள இருந்து வெளியே வர்ற விஜயா கிரிஷை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்நேரம் இந்த குட்டிச்சாத்தான கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா குண்டை வீட்டுக்கு வந்துட்டானே எப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே வாசப்படியில நின்னுட. மீனா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன திரும்பி வந்துட்டான், சிந்தாமணி வரமாட்டானுல்ல சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவா வெளியே வர்றாங்க. என்னம்மா முகம் அரண்டு போயிடுச்சு, நீங்க நினைக்காத ஒண்ணு நடந்துருச்சோ அப்படின்னு முத்து விஜயாவை பார்த்து கேட்க, அவங்க முகம் பயத்துல பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுது. ரோகிணி அப்படியே மெதுவா கிருஷ ஆறுதலா தடவி கொடுக்குறாங்க. மனோஜும் ரூமை விட்டு வெளியே வர, முத்து கிருஷுக்கு என்னாச்சுங்கிறாரு அண்ணாமலை. ஏன் பயந்த மாதிரி இருக்கான்னு கேட்க, திடீர்னு 4-5 பேர் வந்து கடத்திக்கிட்டு போனா அவனுக்கு பயம் இருக்கதான்ப்பா செய்யும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா திடுக்குன்னு பாக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ரூம்குள்ள இருந்து ரவியும் ஸ்ருதியும் கூட வெளியில வந்துடுறாங்க. என்னடா சொல்ற, கடத்துனாங்களா அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டா மீனாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி என்னைய போய் கிருஷ கூட்டிட்டு வர சொன்னா, அங்க போகும்போது கார்ல சில ரவுடி பசங்க கிருஷ கடத்திட்டு போனானுங்க அப்படின்னு முத்து சொல்ல, கடத்திட்டு போனாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமா கடத்திட்டு போனவங்கள துரத்திட்டு போய் அடி பின்னிட்டேன், கிருஷையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணி கரெக்டா தான் செஞ்சிருக்கா, இவன் தான் உள்ளர பூந்து கெடுத்துட்டான் போல அப்படின்னு விஜயா யோசிச்சுக்கிட்டு இருக்க. மனோஜ் அப்படியே சில மாதிரி நிக்கிறாரு. அவனை நம்ம பொறுப்புல விட்டுட்டு போயிருக்காங்க, நினைச்சாலே பயமா இருக்கு, அவனை யாரடா கடத்திட்டு போனா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயாவுக்கு முகம் இன்னும் வெளிரி போயிடுது. ஸ்கூல்ல வந்து யார் கடத்திட்டு போக போறா, ஏதோ சாக்லேட் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இவன் பின்னாடியே போயிருப்பான் அப்படின்னு மனோஜ் சொல்ல டென்ஷன் ஆயிடுறாரு முத்து. டேய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத, பக்காவா கிருஷ பிளான் பண்ணி கடத்தி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, அது எப்படி பிளான் பண்ணி தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்றீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. யாராவது பணத்தை கேட்டு மிரட்டுறதுக்காக கூட கிருஷ கடத்தி இருக்கலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல கிருஷ தூக்க தான் அவங்க வந்திருக்கானுங்க, அதுக்கு தான் ஒருத்தங்க அடியாளுங்களை அனுப்பி கடத்தி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, யார் அதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஐயோ இவ்வளோ தெரிஞ்ச இவனுக்கு நாம தான் இந்த பிளானை போட்டோன்றதும் தெரிஞ்சிருமோன்னு விஜயா கொஞ்சம் தவிப்பா பாக்குறாங்க. ஆளுங்களை அனுப்பி கிருஷ தூக்க சொன்னது சிந்தாமணி தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட, ஐயோ அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு விஜயா திக்குன்னு பார்க்க, சிந்தாமணியா அப்படின்னு அண்ணாமலையும் அதிர்ச்சியா கேக்குறாரு. அந்த லேடியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவங்க ஏன்டா கிருஷ கடத்த சொன்னாங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. அதானே அவங்க இவனை கடத்தி என்ன பண்ண போறாங்க, அவங்க பாட்டுக்கிட்ட என்ன பணமா கேட்க முடியும்னு நக்கலா சிரிக்கிறாரு மனோஜ். பணத்துக்காக கடத்தலடா, எல்லாம் நட்புக்காக. இல்லம்மா அப்படின்னு முத்து சைசா அவங்க அம்மாவை பார்த்து கேட்க, விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னு வாயை திறந்துட்டு கப்புன்னு மூடிக்கிறாங்க விஜயா. அவங்க முழிக்கிற மொழிய சரியான திருட்டு மொழியா இருக்கு. இதுவரையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினாலும்
மலையை முழுங்கி ஏப்ப விட்டா மாதிரி தான் அவங்க முகம் இருக்கும். தடவையா திருட்டு கலை தெரிகிறது. அண்ணாமலையை முத்துக்கிட்ட திரும்பி, என்னடா அவளை பார்த்து பேசுறேன்னு கேக்குறாரு. அப்பா, நம்ம வீட்டுல இருந்து கிறிஷ் போகணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அம்மா தான்ப்பா. அவங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி. அவங்க இப்ப கிறிஷ கடத்த வந்திருக்காங்கன்னா யார் செஞ்சதுன்னு உனக்கு புரியலையாப்பா? அம்புதான்ப்பா சிந்தாமணி. அதை ஏவனது நம்ம அம்மா தான் அப்படின்னு முத்து விஜயாவை நோக்கி கையை நீட்டுறாரு. இப்போ அண்ணாமலை விஜயா பக்கம் திரும்ப, ஐயோ இவரும் நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கே, இப்படி பாக்குறாரு அப்படின்னு விஜயா பயந்துகிட்டு இருக்க. மீனாவும் ரோஹிணியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க முறைச்சிக்கல. இப்போ எல்லாரோட பார்வையும் விஜயா மேலதான் இருக்கு. விஜயா ரொம்ப அன்னீசியா பாத்துக்கிட்டு இருக்க. ரோஹிணி கிருஷ பாக்குறாங்க. கிருஷ் ரோஹிணிய பார்த்துட்டு அப்படியே மீனாவை பாக்குறாங்க. அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற ரவி, அம்மா நீங்களா இப்படி பண்ண சொன்னீங்கன்னு கேக்குறாரு. ஆன்ட்டி, நீங்க எப்ப இப்படி கிரிமினலா மாறினீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, விஜயா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களால ஒத்துக்கவும் முடியல, இல்லைன்னு மறுக்கவும் முடியல. ஆனா மனோஜ், டேய் அம்மா ஏன்டா இப்படி பண்ண போறாங்க? நீ சும்மா இந்த பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மாலாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு மனோஜ் பயங்கரமா சத்தம் போடுறாரு. டேய், சிந்தாமணிக்கு இதுல எந்த லாபமும் கிடையாது. அம்மாவுக்கு தான் கிரிஷ் இங்க இருக்க கூடாது, எங்கேயாவது அனுப்பிடணும். இவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அம்மா அந்த வேலையை பண்ணி இருக்குது அப்படின்னு முத்துக்கும் கோவமா சொல்லிடுறாரு. அத்தை, ஏன் அத்தை? சின்ன பையன் இவன், அப்படி என்ன பாவம் பண்ணா உங்களுக்கு? பாருங்க எப்படி பயந்து போயிருக்கான்னு அப்படின்னு ரோஹிணி மேல இருந்த கோவத்தை விஜயா கிட்ட காட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க மீனா. யூஸ்வலா இவ்வளவு குரல் உயர்த்தினதுக்கு மீனாவை வச்சு செஞ்சிருப்பாங்க விஜயா. ஆனா இப்ப அவங்களால ஒன்னும் பேச முடியல. அவங்க மெதுவா அங்கிருந்து நகர்ந்து போயிட, கிருஷ கடத்தி என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. மதுரையில ஏதோ ஆசிரமம் இருக்குதான், அங்க கொண்டு போய் அவனை சேர்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னம்மா இது, இவ்வளவு பயங்கரமா ஒரு வேலையை பண்ணிருக்கீங்கன்னு ரவி கேக்குறாரு. ஆன்ட்டி, வர வர சீரியல் வில்லி மாதிரி நீங்க மாறிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு ஸ்ருதியும் கோவமா சொல்றாங்க. நல்ல வேலை, ஆசிரமத்துல தான் இவனை சேர்க்க சொல்லியிருக்காங்க, ஒரேடியா இவனை கடல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏங்க என்னங்க அப்படின்னு மீனா பட்டுன்னு அடுத்து பேச விடாம தடுத்துடுறாங்க முத்துவ. அப்படி ஏதாவது யோசிக்காம விட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாருமே விஜயாவை தான் முறைச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயா வாயால வாக்குமூலம் வாங்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. விஜயா பக்கத்துல வந்து, நீ தான் சிந்தாமணி கிட்ட சொல்லி இவனை கடத்த சொன்னியான்னு கேக்குறாரு. விஜயா ஊசி போன போண்டா மாதிரியே முகத்தை வச்சுட்டு நிக்க, உன்னதான் கேட்டேன், கடத்த சொன்னியா அப்படின்னு அவரு கத்த, அது 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 வந்து நான் அப்படின்னு அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க விஜயா. அப்ப நீ தான் பண்ணியிருக்க, உனக்கு எதுக்கு இந்த கேவலமான புத்தி? ஒரு குடும்ப பொம்பளை செய்யற காரியமா இது? உன்னை எல்லாம் அப்படியே ஓங்கி அப்படின்னு பயங்கரமா கையை எடுத்துக்கிட்டு ஒரே அடியில அடிச்சு விஜயாவை கொல்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே மனோஜ் வந்து அம்மாவை தடுத்து இந்த பக்கம் பிடிச்சிக்கிறாரு. முத்துவும் ரவியும் அவங்க அப்பாவை அந்த பக்கமா இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. டேய் விட்றா என்னன்னு அவரு திமிரிக்கிட்டு இருக்க. விஜயா பயத்தோட பாதுகாப்புக்காக கையை முன்னாடி வச்சுக்கிறாங்க. அப்பா விடுப்பா அப்படின்னு முத்துவும், அப்பா சொன்னா கேளுங்கப்பா, அமைதியா இருங்க அப்படின்னு ரவியும் சொல்ல, விடுடா என்ன, அவளுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதுன்னு அண்ணாமலை கத்திக்கிட்டு இருக்காரு. மாமா அப்படின்னு மீனாவும் கூப்பிட்டு இருக்க, போக போக இவ அட்டூழியம் தாங்க முடியல அப்படின்னு அண்ணாமலை கத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக அடிக்க போவியாப்பா அப்படின்னு முத்து கையை பிடிக்க, விட்றா அப்படின்னு விடுக்குன்னு கையை பிடுங்கிக்கிறாரு அவரு. நாளுக்கு நாள் உன் மனசு கல்லாகிட்டு போகுதுல்ல, இந்த பையனை போய் கடத்த சொல்லி இருக்க, ரவுடி பொம்பளை மாதிரி நடந்திருக்க அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சிந்தாமணியே ஒரு ரவுடி லேடி தான், ஆன்ட்டிக்கு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு போல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இந்த பணக்கார பைத்தியம் வேற எல்லாரும் கோவத்துல இருக்கப்ப இது அது மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு எரிச்சலா பாக்குறாங்க விஜயா. அத்தை, நீங்க பண்ண வேலையால கிருஷுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை அப்படின்னு மீனா கத்த, நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுன்னு முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா. அவளை என்ன முறைக்கிற? இப்படி ஒரு காரியம் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு அண்ணாமலை கத்திட்டு இருக்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கத்துறீங்கன்னு கூலா கேக்குறாங்க விஜயா. அடி பாவி, எப்படி உன்னால இப்படி பேச முடியுதுன்ற மாதிரி அண்ணாமலை பார்க்க மற்றவங்க எல்லாம் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. நான் தான் இந்த பையன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கேட்டீங்களா நீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்குன்னு ஆளை வச்சு கடத்துவீங்களான்னு கேக்குறாரு முத்து. டேய், நான் என்ன கடத்தி கொல்லவா சொன்னேன் அப்படின்னு விஜயா கேட்க மறுபடியும் எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. முத்து தான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, விட்டா அதையும் செய்வீங்க போல இருக்குன்னு கேக்குறாரு. அவனை ஆசிரமத்துல தான் சேர்க்க சொன்னேன்,
அப்படின்னு விஜயா சொல்ல, 3 பசங்களை பெத்த மாதிரியா பேசுற நீ அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். 3 பசங்க இருக்காங்க, நாளைக்கே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது வரைக்கும் அவன் இங்கேயே இருப்பானா? வளர்ந்ததுக்கு அப்புறம் அனுப்புறதை விட இப்பவே அனுப்பி விடுறது தானே எல்லாருக்கும் நல்லது. அதைத்தான் நான் சிந்தாமணி கிட்ட சொன்னேன். நான் அவங்கள கடத்த ஒன்றும் சொல்லலை, ஆசிரமத்தில் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதை அவங்க சீரியஸ் ஆக்கி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நடிக்காதடி. நீ எந்த நேரத்தில் எப்படி எப்படி எப்படிலாம் மாற்றி பேசுவேன்னு எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு விட்டேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படிங்கிற அண்ணாமலை, டேய் முத்துன்னு கூப்பிட அப்பாங்கிறார் அவரு. போலீஸுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாரும் அப்படியே பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. என்ன இந்த விஷயத்துக்கு போலீஸா இவ்வளோ சாதாரணமா சொல்றாருன்னு விஜயா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. பண்றா அப்படின்னு அவர் சொல்ல, அப்பா என்னப்பா சொல்ற, எதுக்குப்பாங்கிறாரு முத்து. இவ இவ்வளவு மோசமா நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கல. இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ வர சொல்லு அப்படின்னு அண்ணாமலை அழுத்தம் திருத்தமா சொல்ல, ஆ ஐயோ அப்படிங்கிறாங்க விஜயா. அப்பா என்னப்பா நீங்க அம்மா மேல போய் அப்படின்னு வரிஞ்சுக்கிட்டு வர்றாரு மனோஜ். என்னடா அம்மா, 3 பிள்ளைங்களை பெத்த அம்மா பண்ற காரியமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஒரு நாள் இல்லாம அண்ணாமலை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க விஜயா. இவ பண்ணினது பெரிய கிரிமினல் குற்றம், அதுக்கு இவ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க என்னங்க நீங்க, நான் எதுவும் பண்ணல, சிந்தாமணி தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கன்றாங்க விஜயா. என்ன அவ தெரியாம பண்ணிட்டா? கடத்தினவங்க இவனை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணியிருந்தா நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு விஜயாவோட முகத்துக்கு பக்கத்துல வந்த அண்ணாமலை கத்த, விஜயா பயந்து போய் பின்னாடி விழ போறாங்க. மனோஜ் தாங்கி பிடிச்சிக்கிறாரு. தங்கமான அம்மா புள்ள. திரும்புற அண்ணாமலை, டேய் போலீஸுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு மறுபடியும் கத்த, அப்பா அப்பா டென்ஷன் ஆகாதப்பாங்கிறாரு முத்து. ஏங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் பயந்துகிட்டு தடுத்து நிறுத்தவும் முடியாம விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. இவளை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாதாண்டா புத்தி வரும். இப்ப நீ போன் பண்றியா இல்ல நான் போன் பண்ணட்டுமா அப்படின்னு அண்ணாமலை அந்த பக்கமா போக போக விஜயா பாஞ்சு போய் அவரை பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க ஏங்க என்னங்க அப்படின்னு விஜயா பிடிக்க பயங்கர கோபத்தோட திரும்புறாரு அண்ணாமலை. விஜயா அவங்களோட லைஃப்ல தடவையா பயத்தை ஃபீல் பண்றாங்க. அது அவங்க கண்ணிலேயே தெரியுது. அடுத்து அந்த பார்வை அப்படியே கெஞ்சலா மாதிரி, வேண்டாங்க நான் அவன் நல்லதுக்கு தான் பண்ணினேன் அப்படின்னு விஜயா மெதுவா சொல்ல, என்ன நல்லது, சின்ன பையனை கடத்துறது நல்லதா அப்படின்னு அவரு தலையை ஆற்ற வேகத்துல விக்கு கலண்டு விழுந்துருமோன்னு தோணுது. ஏங்க ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இனிமே நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜயா கையெடுத்து கும்பிடுறாங்க. ச்சே பொடுத்தே விட்டாலையா, என்ன செய்வது நீ அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை திரும்புறாரு. மழை விட்டாலும் தூவானம் விடாதுங்கிற மாதிரி ஸ்ருதி பக்கத்துல வர்றாங்க. ஆண்டி இப்படி ஒரு தப்பு பண்ணா ஜெயிலுக்கு தான் போகணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அப்பா அப்பா அம்மா பாவம்பா அப்படின்னு மனோஜும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. மாமா அத்தை செஞ்சது தப்பு தான், அதுக்காக போலீஸ் கேஸ்னெல்லாம் போக வேண்டாம், அது நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை இல்லை, உங்களுக்கும் கௌரவமா இருக்காது அப்படின்னு மீனா சொல்ல, இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணினேனோ அன்னைக்கு என்னோட கௌரவம் போச்சு, இவள் நான் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு தன்னோட முடிவில் உறுதியாக இருக்காரு அண்ணாமலை. ஏங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இனிமே இது மாதிரிலாம் நடக்காதுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு மறுபடியும் விஜயா கையெடுத்து கும்பிட மனோஜுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்பா விடுப்பா, அவங்க செஞ்ச தப்புக்கு ஓ மரியாதை ஏன் கெட்டு போகணும், கிருஷுக்கு தான் எதுவும் ஆகல இல்ல, விடுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அதானேங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. இதோ பாரு, இதுதான் உனக்கு கடைசி தடவை, இனிமே சிந்தாமணி கூட சேர்ந்து இது மாதிரி ஏதாவது பண்ணினேன்னு வச்சுக்கோ, நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு அண்ணாமலை மிரட்டிட்டு போக, பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு குழந்தைய மிரட்டின மாதிரி விஜயாவும் பயந்து போய் நிற்கிறாங்க. அண்ணாமலையும் கோவமா மொபைல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. வாமி நான் கிருஷ்ணுக்கு பசிக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு முத்து கூட்டிட்டு போக எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. மனோஜ் மட்டும் விஜயா கிட்ட வந்து, அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அது தப்பா போச்சு, இனிமே நான் எதுவும் பண்ண போறதில்ல, நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க, தள்ளி போடா அப்படின்னு மனோஜை ஒதுக்கிட்டு விஜயாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ரோஹிணி முறைப்பும் கவலையுமா பார்த்துட்டு நிற்கிறாங்க. விஜயா ரூம்குள்ள வர அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அதை பார்த்துட்டு எரிச்சலோட எடுக்கிறவங்க கால் ஆன் பண்ணி காதில் வச்சு பயங்கர கோவத்தோட ஹலோங்கிறாங்க. அந்த பக்கம் சிந்தாமணி, மாஸ்டர் ஹாப்பியா இருப்பீங்களே, இந்நேரம் அந்த பயலை நம்ம பசங்க மதுரை பக்கம் கூட்டிட்டு போயிருப்பாங்க, எப்படி நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிச்சேன் பாத்தீங்கல்ல அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்க. கிழிச்சிங்க, உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க,
அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன மாஸ்டர் இப்படி பேசுறீங்கன்றாங்க சிந்தாமணி. அந்த பையன் இங்கே தான் இருக்கான், முத்து அவனை காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்ல, ச்சே அந்த தடிமாட்டு பசங்க இப்பவும் சொதப்பிட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு திட்டிட்டு, மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் வேணா வேற ஒரு ஐடியா பண்ணட்டுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் விட்டுருந்தா என் புருஷன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பி இருந்திருப்பாரு. இனிமே அந்த பையன் விஷயத்துல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு விஜயா போனை கட் பண்ணிடுறாங்க. நைட்டு கிரிஷ் கட்டல்ல படுத்திருக்க மீனா பக்கத்துல உட்காந்து தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிஷ் நீ ஏன் அவங்க கூட போனேன்னு கேட்க, ஆன்ட்டி நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க, அதனால தான் போனேங்கிறாரு கிரிஷ். இனிமே அப்படி யார் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா? ஒன்று நான் வருவேன், இல்லைன்னா முத்து அங்கிள் வருவாரு, அதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டில இருந்து யாராவது வருவாங்க, தெரியாதவங்க யார் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா அப்படின்னு மீனா சொல்ல, சாரி ஆன்ட்டிங்கிறாரு கிரிஷ். பரவாயில்ல, இனிமே நாங்கள் வர்ற வரைக்கும் நீ ஸ்கூல்லையே தான் இருக்கணும் என்ன அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு. மீனா தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்க முத்து அங்கே வந்து, என்ன இன்னும் தூங்கலையா இவன்னு கேட்குறாரு. கொஞ்சம் பயந்து போய் தாங்க இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்குடா பயப்படுற, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஆனா இனிமே புதுசா யாராவது வந்தா கூப்பிட்டா போகக்கூடாது சரியா அப்படின்னு முத்து கேட்க, சரி அங்கிள்ங்கிறாரு கிரிஷ். குட் பை தூங்குன்னு சொல்ல சின்ன குண்டனை திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு யோசனையில உட்கார்றாங்க. மீனா முத்துவை பார்க்க முத்து அப்படியே மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. கிரிஷ் வந்தவொடனே மீனாவோட குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு, நார்மல் ஆயிட்டாங்க. ஏன் இப்படி தூங்காம நடந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அம்மா இந்த அளவுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு கிரிஷ் இங்க இருக்கிறது பிடிக்கல, அதான் அவனை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு பாக்குறாங்க, திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு யோசனையா முத்து சொல்ல, ஏங்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்கங்க, அதான் மாமா நல்லா திட்டி விட்டுட்டாங்கல்ல, போலீஸ்னு சொன்ன உடனேயே அத்தை ரொம்ப பயந்துட்டாங்க, திரும்பவும் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப எங்க அம்மாவை பத்தி உனக்கு எதுவும் தெரியல, எங்க அப்பா சொல்லி திருந்தணும்னா அவங்க எப்பவோ திருந்தி இருக்கணும், அவங்க ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க, பாவம் இதுல கிரிஷ் தான் பாதிக்கப்படுவான், எனக்கு ஒன்று தோணுதுங்கிறாரு முத்து. என்ன அப்படின்னு மீனா கேட்க, நம்ம ஏன் கிரிஷை உங்க அம்மா வீட்டில் வச்சு பார்த்துக்க கூடாதுன்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனாவுக்கு திக்குன்னு ஆயிடுது, ஐயோ நாம போட்ட பிளான் என்ன, இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு அதிர்ந்து போறவங்க, ஏன் அம்மா வீட்லையான்னு கேட்குறாங்க. ஆமா மீனா, இவன் இங்க இருந்து போகணும்னு தானே அம்மாவும் நினைக்கிறாங்க, இவன் இங்க இல்லைன்னா இந்த மாதிரி எக்குத்தப்பா எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன்னு முத்து சொல்றாரு. இல்ல வேண்டாம், கிரிஷ் இந்த வீட்டு பையன் அப்படின்னு சட்டானா காஞ்சனா பேய் மாதிரி மாறி சொல்றாங்க மீனா. என்ன சொல்றேன்ற மாதிரி முத்து புரியாம பார்க்க சுயநினைவுக்கு வர்ற மீனா, இல்ல கிரிஷ் இந்த குடும்பத்துல ஒரு பையனா தானே நாம பாக்குறோம் அப்படின்னு அவங்க சமாளிக்க, அது சரிதான் மீனா, ஆனா அவனை நாம பாதுகாப்பா பாத்துக்கணும்ல, அவங்க பாட்டி வந்து கேட்டா நாம தானே பதில் சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க அது சரி வராது வேண்டாங்கிறாங்க மீனா. ஏன் உங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறது உனக்கு பிடிக்கலையாங்கிறாரு முத்து. நான் ஏங்க பிடிக்கலன்னுலாம் சொல்ல போறேன், அவனை பார்த்துக்க அங்க யார் இருக்கா, அம்மா கடைக்கு போயிடுவாங்க, சத்யா வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு மீனா சொல்ல, நாம அடிக்கடி போய் பார்த்துக்குவோம் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் கஷ்டங்க, தினமும் போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுமா, நம்ம வீட்டில் இருந்தால் நாம பார்த்துக்கலாம், மாமா இருக்காரு, ரவி ஸ்ருதி எல்லாம் இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் தானேங்க கிருஷுக்கும் நல்லது அப்படின்னு மீனா அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்க முத்துவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்படியா சொல்றேன்னு அவரு கேட்க, ஆமாங்க எங்கள் அம்மா வீட்டில் அவன் தனியாக இருக்கணும், இப்போ இருக்கிற நிலைமையில நாம எல்லாரும் அவன் கூட தானேங்க இருக்கணும் அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க மீனா. நீ சொல்றதும் சரிதான், பாவம் அவனுக்கு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, நம்ம கூட இருக்கணும்னு தானே அவனும் ஆசைப்படுறான், அவன் இங்கேயே இருக்கட்டும், ஆனா எங்க அம்மாவை நினைச்சுதான் பயமா இருக்குங்கிறாரு முத்து. ஏங்க அத்தை இனிமே எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்க அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் பயப்படாதீங்க, படுத்து தூங்குங்கிறாங்க மீனா. சரி அப்படின்னு முத்து அந்த பக்கமா போய் கிருஷை ஹக் பண்ணிட்டு படுத்துடுறாரு. மீனாவும் கிருஷோட அடுத்த பக்கம் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனா கிச்சன்ல காஃபி கப்போடு நிக்க பக்கத்துல இருக்க திட்டில உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு இருக்க ஸ்ருதி, ஆன்ட்டி வில்லன் ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க, கிரிஷ் விஷயத்துல இவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸா பேசுறாங்க, இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியலங்கிறாங்க ஸ்ருதி. அவங்க பண்ணின வேலையில கிரிஷுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரோஹிணி மெதுவா உள்ளர வர்றாங்க. ரோஹிணி நீங்க கிரிஷ் இங்க இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்கறாங்கல்ல, சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. நான் என்னங்க சொல்றது,
ஆன்ட்டிக்கு பிடிக்கல, நாம என்ன பண்றதுங்கிறாங்க ரோகிணி. ஒரு சிப் குடிச்சிட்டு இருந்த ஸ்ருதி கப்பை எடுத்துட்டு, நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இந்த வீட்டில் முடிவெடுக்கிற உரிமை தான் என் கையில இல்லையே அப்படிங்கிற ரோகிணி மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, கிறிஷ் சின்ன பையன், பார்க்க பாவமா தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. சரி, மனோஜுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவர் எப்பவுமே ஆன்ட்டி சொல்றதுதான் சரின்னு நினைப்பாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு கிறிஷ் இங்க தங்கறது பிடிக்கல அப்படிதானேங்கிறாங்க ஸ்ருதி. ரோகிணி கஷ்டப்பட்டு மென்னு முழுங்கிட்டு மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமாங்கிறாங்க. ரோகிணி, அப்ப நீங்க தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு டெசிஷனுக்கு வரணும். உங்களுக்கு கிறிஷ் இங்க இருக்கிறதுல ஓகே தானே, அப்ப உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன பேசுறது அப்படின்னு அப்பாவி ரோகிணி கேட்க, கிறிஷ் இங்க இருக்கட்டும்னு அவரோட மனசை மாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ட்ரை பண்றேன் ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி மீனாவை பார்க்க, என்ன மீனா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே என்னால எதுவும் பேச முடியல ஸ்ருதி, என்ன நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு மீனா ரோகிணி ஒரு முறைக்க, சரி நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, இந்த வீட்டில் ஆன்ட்டி சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க, இதுல நீங்களும் மொத்தமும் டிசைட் பண்ணி என்ன ஆக போகுது, ஆனா ஒன்று, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கிறிஷை ஏத்துக்கிட்டா நல்லா தான் இருக்குங்கிறாங்க ஸ்ருதி. மீனா ரோகிணி அர்த்தத்தோட பார்த்துட்டு, ஆமா ஸ்ருதி, ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு ஸ்ருதி அங்கிருந்து போயிடுறாங்க. ரோகிணி அப்படியே மெதுவா நடக்க மீனா ரோகிணின்னு கூப்பிட, ஐயோ இப்ப என்ன சொல்ல போறாளோ அப்படின்ற பயத்தோட ரோகிணி திரும்பி பாக்குறாங்க. ஸ்ருதி என்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்னால தெளிவா பதில் சொல்ல முடிஞ்சுதா, பாத்தீங்கல்ல, என்னால பதில் சொல்ல முடியாம எவ்வளவு குழம்பி போயிருக்கேன்னு பார்த்தல அப்படின்னு மீனா கத்த, எனக்கும் உங்க விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல மீனா, நானே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, முதல்ல உன் புருஷன்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு, அவரு கிறிஷை ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு ரோஹிணிக்கு ஆர்டர் போடுற மீனா, இன்னைக்கு நைட்ல இருந்து கிறிஷை உங்க கூட தூங்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல ரோஹிணி அதிர்ச்சியா பாக்குறாங்க. எங்க கூடவா, எதுக்குங்க அப்படின்னு ரோஹிணி திகிலோட கேட்க, அவன் உங்க கூடவே தூங்கட்டும், அப்பதான் உன் புருஷனுக்கு கிறிஷ் மேல கொஞ்சம் கரிசனை வரும் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயையோ அப்படின்ற மாதிரி ரோஹிணி பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படின்னு மீனா கேட்க ரோஹிணி யோசிச்சுட்டே இருக்காங்க. மறுபடியும் என்ன அப்படின்னு மிரட்டலா கூப்பிட, ஆ ஆ அப்படின்னு ரோஹிணி மெதுவா சரின்னு தலையாடுறாங்க. கிறிஷை அனுப்ப வேண்டியது ஏன் கடமை, ஆனா உன் புருஷனுக்கு கிறிஷை பிடிக்க வைக்க வேண்டியது உன் கடமை, அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நடக்கிற மீனா திரும்பி முறைக்கிறாங்க. அப்புறம் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, கிறிஷ் விஷயத்துல நீ ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு விரல நீட்டி மிரட்ட, அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி. ஐயோ இத்தனை நாளா வெளியே இருக்கவனுங்க தான் மிரட்டிட்டு இருந்தானுங்க, இப்போ வீட்டுல இருந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் இவன் மிரட்டிட்டு இருக்காளே, இது எப்படி சமாளிப்பேனே தெரியலையே, என்ன பண்றதுன்னு ரோஹிணி தகச்சு போய் நிக்கிறாங்க. மொட்டை மாடியில ரவியும் முத்துவும் நின்னுட்டு இருக்க, மனோஜ் வேகமா நடை பழகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பாக்குற ரவி, டேய் என்னடா பேசணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அவரே ஏதோ முனகிக்கிட்டு நடந்துட்டு இருக்காரு. டேய் நீ வாக்கிங் போறத பாக்குறதுக்கு தான் காலங்காத்தாலேயே வர சொன்னியாடா அப்படின்னு முத்து கேட்க, நிக்கிற மனோஜ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வர சொன்னேங்கிறாரு, அப்ப பேசி தொல்லடாங்கிறாரு முத்து. முன்னெல்லாம் நம்ம வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்ததே இல்லை, ஏதோ சின்ன சண்டைகள் வரும் சரியாயிடும், ஆனா இந்த கிறிஷ் பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, கேட்டியாடா, இதுக்கு முன்னாடி பெருசா எதுவுமே நடந்தது இல்லையா அப்படிங்கிற முத்து, ஏண்டா நீயும் பார்லர் அம்மாவும் இந்த வீட்டுல பண்ணாத விஷயமாடா அப்படின்னு முத்து கேட்க, டேய் நம்ம குடும்பத்துல நடக்கிறது வேற, அந்த கிறிஷ் இன்னொரு வீட்டு பையன், அவனால நம்ம வீட்டுல அமைதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படி என்னங்க சார் அவனால உங்களுக்கு அமைதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா கேக்குறாரு முத்து. பின்ன அவனாலதான் அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு, அவர் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. டேய் இப்ப என்ன அவரு நிஜமாவா சொன்னாரு, ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டாரு, அம்மா பண்ணின வேலை அப்படி அப்படின்னு ரவி சொல்ல, அந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி கிறிஷை கடத்த சொல்லியிருக்காங்க, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரா பதில் சொல்றது, அப்புறம் நிஜமாவே அம்மா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு முத்து. அதை தாண்டா நானும் சொல்றேன், அந்த பையன் இந்த வீட்டில் இருக்கிறப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது, சொல்றத கேளுங்கடா
அவன் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் பைத்திய மாதிரி பேசாதடா, சின்ன பையனை போய் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு ரவி ரொம்பவே கோவப்படுறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன், அவன் வந்தாலே இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்குது, அவனை விரட்டி விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. முதல்ல உன்னை அடிச்சு விரட்ட போறேன் பாரு, நீ எல்லாம் அப்படி என்னடா படிச்சு கிழிச்ச, ஒரு சின்ன பையனை போய் என்னடா பேசிட்டு இருக்கங்கிறாரு முத்து. யாரோ ஒரு பையனுக்காக நீ எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மனோஜும் பயங்கரமா கத்தி விடுறாரு. ஏன்னா அவனும் இன்னொரு முத்து ஆயிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு முத்து வாய்ஸை மாத்தி சொல்ல மனோஜுக்கு சுருக்குன்னு குத்துது. என்னடா நடக்குதுங்க, இவன் ஒன்று சொன்னா அவன் ஒரு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டான், இவன் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறான்னு ரவி மாத்தி மாத்தி பாக்குறாரு. சின்ன வயசுல என் வாழ்க்கையில ஆன மாதிரி கிருஷுக்கும் ஆயிடக்கூடாது. ஒரு குழந்தை நல்லா வளர்றதுக்கு 4 பேர் அவங்கிட்ட பாசம் காட்டினாலே போதும். இப்ப அவன் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறான்டா, பாசம் காட்ட ஆள் இல்லாம அவன் வாழ்க்கை திக்கு திசை தெரியாம போகும். அதனால அவனை நல்லா பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ எல்லாத்தையுமே எமோஷனலாவே யோசிக்கிற, கொஞ்சம் லாஜிக்காவும் யோசிக்கணும் என்ன மாதிரிங்கிறாரு மனோஜ். அப்படி என்னங்க சார் லாஜிக்கலா யோசிக்கிறீங்க அப்படின்னு ரவியும் கேட்க, இன்னொரு வீட்டு பையனை நம்ம வீட்டுல வச்சிருந்தா நமக்கு தாண்டா பிரச்சனையா வந்து முடியும், அவன் ஆதரவற்ற ஒரு இல்லத்துல இருந்தா எல்லாருக்குமே நல்லது, அதை தானே அம்மாவும் நினைச்சிருக்காங்க, நம்ம வீட்டுல எதுக்கு அவனை வச்சுக்கணும், முதல்ல அதை சொல்லுங்கிறாரு மனோஜ். நாம என்ன ஆதரவற்றோர் இல்லமா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு மனோஜ் கேட்க 2 பேரும் திகைச்சு போய் மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் மீனா சொன்ன மாதிரி கிரிஷ ரோஹிணியோட ரூம்க்கு அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் ரோஹிணியை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்க கிரிஷ் அப்படியே திரும்பி மனோஜை ஹக் பண்ணிட்டு படுக்கிறாரு. மனோஜ் முழிச்சு பார்த்து படக்குன்னு எழுந்து உட்கார்ந்துக்கிறவரு, இவன் எங்கே படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு கதவு திறந்து போறாரு. ஐயோ இவன் என்ன பண்றான்னு ரோஹிணியை அலறி அடிச்சு எழுந்து உட்காடுறாங்க. பையன் சத்தம் கேட்டவன ஓடி வர்றாங்க. விஜயா என்னடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பக்கத்துல வர, அம்மா பாருமா அந்த கிருஷி என் பக்கத்துல வந்து படுத்திருக்காமா அப்படின்னு மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ரோஹிணி வெளியே வர, ரோஹிணி என்ன இது, அவன் எதுக்கு உங்க பக்கத்துல படுத்திருக்கான் அப்படின்னு விஜயா கேட்க, எனக்கும் தெரியல ஆண்டி அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அம்மா அவன் பக்கத்துல படுத்திருக்கத பார்த்த உடனே நானே பயந்துட்டேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோ இந்த குட்டிச்சாத்தான் எல்லாருக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே கிருஷ் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்ன விஜயா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை மாங்கா மனோஜ் ஏதாவது பண்ண போறாரான்னு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.